ஏங்க தரித்திரம் பிடிச்சவன் மூஞ்ச பாரு நிக்காம போறான் லூஸ். ஐயோ திட்டினது கேட்டுருச்சோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க போகலாம். வண்டியில் ஏறுங்க. தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். வேகமாக. அது சரி, நாட்டியம் கற்றுக்க போகிறீங்களா? ஆமாங்க, எங்கள் அம்மாவோட ஆசை. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி தெரியாத ஆளுங்க இங்கே யார் இருக்காங்க? இந்த ஊரில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமாம், இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஆட்டுத்தோல்லாம் வாங்கி டவுனில் விற்றுட்ருக்கேங்க. ஏதோ பொழப்பு நடந்துட்டுருக்கு. இந்த அக்கம் பக்கம் கிராமத்தில் தாங்க சுற்றிட்டு இருப்பேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் சீக்கிரம் போகிறீங்களா? 11 மணிக்கு வர சொன்னார். மணி 12 ஆகுது. எனக்கு பயமாக இருக்கு. உங்கள் வீட்டுக்காரோட வந்திருக்கலாம் இல்லைங்க? அவர்லாம் வரமாட்டார். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? திரும்பி ஊருக்கு போகணும்னா சாயந்தரம் வரைக்கும் பஸ் இல்லை. அது வரைக்கும் இருக்கீங்களா? சரி, இருக்கேன், போயிட்டு வாங்க. இதோ சீக்கிரமா வந்துடுறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. பாரம்மா, உன் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா உன் கணவனே எனக்கு பார்க்கணும். அவரால் இங்க வர முடியாது ஐயா. பாரம்மா, நீ ரொம்ப தூரத்திலிருந்து வரணும். நடக்கக்கூடாது இருந்து நடந்தால் உங்க வீட்டுக்காரங்க உங்க சொந்தக்காரங்க இங்கே வந்துடுவாங்க. அதான் உன் கணவனை பார்க்கணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறவரா இருந்தா இவங்க ஏன் தனியாக வர போகிறாங்க? நீ யாரப்பா? மன்னிச்சுக்கோங்க குருஜி, என் பேர் சலீம். ஊராக சுற்றி ஆட்டுத்தோல் விற்றுட்ருக்கேன். இவங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள பற்றி தெரியாது குருஜி. அவங்க பேசுகிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். சரியாம்மா, நாளைக்கு வா.